அன்பு செல்லங்களுக்கு வணக்கம். கமெண்ட் யாரும் ரொம்ப பண்ணலை, இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டிய கடிமை லைவில் சொல்லிட்டேன். நான் லைவ் ஸ்டோரி ஃபுல்லாக சொல்கிறேன்னு சொல்லிட்டேன். அதனால் முக்கால் வரைக்கும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். கேட்டு மெசேஜ் பண்ணிங்கன்னா அம்மா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். சரி, பார்க்குற பிள்ளைங்க பாருங்கள், பார்க்கல பிடிக்கலன்னா தள்ளி விட்டு போங்க. அம்மா ரொம்ப ஹாப்பியாக இல்லைம்மா, ரொம்ப கஷ்டமாகவே இருக்குன்னா விட்டுடுங்க செல்லங்களா. ஏதோ உங்கள்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், முடிவு வரைக்கும் சொல்லிடணும் தான் அம்மா வந்து திருப்பி மறுபடியும் போட்டுன்னு இருக்கிறேன். நிச்சயதாம்பலம் முடிஞ்ச கதையோடு சொல்லியிருக்கிறேன் உங்கள்கிட்ட, வேறு அதுக்கப்புறம் சொல்லலை. இந்த பொட்டுக்கு ஒரு காரணம் இருக்குது, இவ்வளோ பெரிய பொட்டு வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நான் வந்து நிச்சயதாம்பலம் ஆயிடுச்சு ஒரு 1000 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போத்து காசு 1000 ரூபாயில் புடவை எடுத்து வச்சு நிஸ்தாமலம் பாதல பொன்னியம்மன் கோயில் நிஸ்தாமலம் பண்ணிட்டாங்க. நிஸ்தாமலம் பண்ணிட்டா வந்து அவங்களுக்கு உரிமை கொஞ்சம் அதிகமாகிடுது. நிஸ்தாமலம் உரிமை அதிகமாகிடுது. நான் என்ன சொல்லிட்டேன், வரப்போ வந்தாங்க, எங்கள் வீட்டில் வருவாங்க, எங்கள் அம்மா வீட்டுக்கு வருவாங்க, சாப்பிடுவாங்க, போவாங்க. கம்பெனிக்கு எனக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புவாங்க. அந்த பாப்பா 2வது பொண்ணு இல்லைங்களா, அவள் இறந்துட்டா, இப்போ இல்லை. நான் என் லைஃப் சொல்கிறதுக்கு சொல்லி முடியறதுக்கு எத்தனை பேர் இறந்துட்டாங்க லைவில். ஒருத்தர் முறையும் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு இது சொல்கிறேன் நான். அந்த பொண்ணு இப்போ இல்லை, 2nd பொண்ணு இல்லை, 1st பெரிய பையனும் இல்லை, இப்போ இறந்துட்டான். எல்லாம் ஃபேமிலி ஆயிடுச்சு. இப்போ வந்து சின்ன வயசுல இறந்து போயிட்டா. என்னதான் சொல்ல, ஒரு கஷ்டம்தான். நான் அந்த கல்யாணம் நிஸ்தாமலம் ஆயிட்டு இவர் வந்து வீட்டுக்கு வந்து போகிறாரு. எங்கே பார்த்தாங்க என்னன்னு தெரியல. எனக்கு எங்கள் அப்பா சொல்லிட்டார், இல்லை அந்த ஃபேமிலி வந்து அவங்க பையன், அந்த பொண்ணு, அந்த குழந்தைங்க எல்லாம் 3 பசங்களை கூட்டின்னு போகிறத பார்த்தேன் அப்படின்னு ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டேன் எங்கள் அப்பா கிட்ட. அப்பானா இறந்து போயிட்டார், அவர் இல்லை, இருக்கிறவர்கிட்ட சொல்லிட்டேன். அப்போ இவரெல்லாம் என்ன பண்ணுறது, கல்யாணம் நிச்சயமெல்லாம் பண்ணியாச்சு, திருப்பி ஒன்றா இருக்காங்களா, இந்த பொண்ணு வாழ்க்கை என்ன பாதிக்குமே அம்மா ரொம்ப யோசனை பண்ணிக்கிறாங்க. நான் சொல்லி நிச்சயமெல்லாம் ஆனால் என்னம்மா, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். நிஸ்தாமில் ஆனாலும் போகிறேன், எனக்கு கல்யாணம் வேணாம். அதுதான் நான் அப்படி கல்யாணம் எனக்கு அதுக்கு நான் கஷ்டப்பட வேண்டாம், என்னை விட்டுடுங்க, நான் நிம்மதியாக இருக்கிறேன், ஏதோ ஆசை காட்டினே. அப்போ அம்மா என்ன சொன்னாங்க, செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை பிறந்தேன்னு நினைக்கிறேன், செவ்வாய்க்கிழமை பெரிய பொண்ணாக இருக்கேன். அப்போது எனக்கு செவ்வாதோஷம் இருக்குதான். செவ்வாதோஷம் இருந்தால் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, நிஸ்தாம கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டோம், சும்மா பேர் ராசி பார்த்து கல்யாணம். அப்புறம் நம்ம சொல்கிறாங்க அம்மா, இல்லை நான் ஏன் உனக்கு 2ஆம் தாரம் கட்டி கொடுக்குறேன்னா, முதல் தாரம்மா உன்னை முதல்ல ஒரு பிள்ளைக்கு கட்டினோம்னா அவனுக்கு உயிருக்கு ஆபத்து, செவ்வாதோஷம் இருக்குது அப்படின்னு தான் உனக்கு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணுறேன். செகண்ட் கொடுத்தா பிரச்சனை இல்லை, அதனால உனக்கு 2nd மேரேஜாக ஒன்று பண்ணி வைக்கிறேன். அவள் தான் இல்லை போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, சேர்க்க மாட்டாங்கன்னு சொல்லி வக்கீலை வச்சு ஒரு பேப்பரில் எழுதி வாங்கிக்கினாங்க. கடைசி வரைக்கும் என் பொண்ணை விட மாட்டேன் எந்த காலத்துக்கும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சு கையெழுத்து வாங்கி மாமியார் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் சரி நானும் ஒத்துக்கினேன், கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டேன். அப்போ சின்ன பொண்ணு தூக்கிட்டு வந்தாங்களா, அது கொஞ்சம் நானும் குள்ளும் அவளும் குள்ளம் அப்போ பார்க்கல, நான் இப்போ குள்ளம் தான். ஆனால் 2 பேருக்கும் வந்து ரவுண்டு ஃபேஸ். அப்புறம் சின்ன குட்டின்னு போட்டால் தான் வைப்பேன். நிஸ்தாமில் ஆயிடும். இவர் என்ன பண்ணிட்டாரு, கொஞ்சம் பெரிய பொட்டாக வைங்க. எங்கள் அம்மா மாமியார் கொஞ்சம் பெரிய பொட்டை, ஏன்னா பாப்பா குழந்தைங்க வந்து அவங்க அம்மா ஞாபகம் ரொம்ப சின்ன குழந்தைக்கு 3 வயசு 4 வயசு தூக்கிட்டு வந்தாங்கனால நடக்குது. இருந்தாலும் அவ்வளோ பெரிய பொண்ணை தூக்கிட்டு தான் வருவார் இவர். பொட்டு பெருசாக வைங்க. அப்போ வைக்க ஆரம்பித்தது தான் பிள்ளைங்களாம் இன்னை வரைக்கும். இதை விட இன்னும் பெருசாக கூட வச்சுருப்பேன். நான் குட்டி ஒன்று சின்னதாக ஸ்டிக்கர் போட்டு மாதிரி வச்சுருப்பேன் நான் பழைய கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே. அப்புறம் இவங்கள பேசி முடிச்சு நிஸ்தாமலாம் ஆயிடுச்சு. அப்போ சொல்லவும் இந்த பொட்டு தான் பெரிய பொட்டு தான் வைக்கணுன்ட்டாங்க. எதுவுமே ரொம்ப பேச மாட்டேன் சரிங்களா. அப்புறம் 3 மாதம் பொறுத்து கல்யாணம் நல்ல மாதிரியாக முடிஞ்சு, கல்யாணம் ஈஸ்வரன் கோயிலில் கல்யாணம் முடிஞ்சது. கல்யாணம் முடிஞ்சதும் இவர் கல்யாணம் தாலி கட்டுற வரைக்கும் இவர் ஆளை காணோம். கட்டுற நேரத்து தான் வர்றாரு. ஏன்னா அவள் வந்து பிரச்சனை பண்ணுவாள், கல்யாணம் நின்ற போகுது அப்படின்னு இவங்களுக்கு பயம், எங்களுக்கு தெரியாது இல்லைங்களா. நாம் வந்து அது கரெக்டாக வந்தாங்க, கோயிலில் தாலியாக கட்டினாங்க, கடை இன்னும் வந்தாங்க. ஹோட்டலில் எல்லோரும் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டாச்சு, எல்லோரும் வந்தாச்சு. சரி நைட்டு வந்து வெள்ளிக்கிழமை தான் கல்யாணம் ஆச்சு. வெள்ளிக்கிழமை தான் எங்கள் அப்பா வீட்டை விட்டு நான் போயிட்டேன். நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். அதான் இவங்க வீட்டுக்கு வந்துட்டேன். இவங்க வீட்டில் முடிஞ்சு மறுபடியும் கோயிலுக்கு போகிறோம், எல்லோரும் கோயிலுக்கு போனோம். அப்போ பார்த்தா 3 பசங்களும் அங்கே இருக்குது. இது வரைக்கும் அதாவது 1 மாதம் வரைக்கும் கண்ணில் காட்டல,
பசங்களை வந்து நான் பார்க்கல, சரியாக வர போவே இல்லை. அப்புறம் பார்த்தா பசங்க லீவுக்கு யார்கிட்ட வந்து வந்தால் போலுது. அப்போ நான் கேட்குறேன், கல்யாணம் ஆகி ஒரு 15-20 நாள் ஆயிடுச்சுங்க, 20-25 நாள்னு வச்சுங்களேன். பசங்கள்லாம் இருக்க ஏதோ ஹாஸ்டலில் சேர்க்குறதா சொன்னாங்க, யாரும் இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்னு. இல்லை ஹாஸ்டலில் அது லீவுக்கு வந்துக்கிறாங்க, போயிடுவாங்க அப்படின்னு. சரி பீச்சுக்கு போகும்போது பசங்களை உள்ளே நுழையும் போது ஒரு குழந்தை மட்டும், 2வது பொண்ணு மட்டும் தான் அம்மா அப்படின்ச்சேன்னு. பெரிய பையன் வந்து இப்படி பல்ல கட்டின்னு பார்த்தான். சின்ன குழந்தை ரொம்ப பேசாது, இருந்தாலும் பேசும், என்கிட்ட பேசாது. சரி, நடுவில் ஒரு பொண்ணு தான் இப்போ இல்லை, பேர் ஜமுனா. அவள் தான் அந்த அம்மான்னு கூப்பிட்டா. அப்போ தான் மனசு மாறிடுச்சு. சரி, நம்மளும் அக்கா பசங்களை 3 வளர்த்தோம், நம்மளும் ஹாஸ்டலில் படித்த எவ்வளோ பசங்களெல்லாம் டாய்லெட்டெல்லாம் கழுவி எவ்வளோ பிள்ளைங்களெல்லாம் நம்ம குளிக்க வச்சு பார்த்துருக்குறோம். அதனால சரி அட்ஜஸ்ட் பண்ணி போகலான்னு சொல்லி இருந்துட்டேன். அந்த அம்மான்னு ஒரு உணர்வு வரும்போது எனக்கு மனசு அப்படியே மைண்டு மாறிச்சு. சரி, நம்ம அப்பா அம்மா வீடும் சரியில்லை, எவ்வளோ காலம் ஒரு 2-3 வருஷம் சாப்பாட்டுக்கு அங்கே இங்கே போய் வந்துன்னு பசங்க சாப்பாடு கொடுத்து இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இருந்தோம். சரி, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை வரும்போது அனுசரித்து வாழலாம் அப்படின்ட்டு. அப்போது இப்படியே போயிடும்போது 25 நாள் கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போகும்போது கயிறு, தடிப்பு கயிறு இல்லைங்களா, தடிப்பு கயிறும்போது நான் கயிறு என்ன பண்ணிட்டேன், பசங்களாம் அம்மாவை கூப்பிட்டேன்னு ஜாக்கெட்டு. அப்போ கேட்குறாரு, ஏன் பசங்க அம்மான்னு கூப்பிட்டா உனக்கு ஒரு கஷ்டமாகுதா, கவுரை கொஞ்சம் க்ளோஸ் நெக் மாதிரி போடுவேன் சொல்லுங்களா. அப்போ இப்படி வந்து டிசைனாக போடுவேன். மறைக்கிறேன்னு கேட்டார். என்னடா இது வெடுக்குன்னு கேட்குறாரே, மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அது ஒன்று வச்சுக்கலாம். அப்புறம் 20 நாள் 25 நாள் 1 மாதம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். பசங்கள்லாம் மாமியார் கொண்டு போய் வேறு மேலே படுத்துப்பாங்க, நாங்கள் கீழே இருப்போம். இப்படியே போயிருந்தது. திடீர்னு ஒரு நாள் வந்து தாலி பிரித்து போட்டாங்க. அம்மா தாலி பிரித்து போகிறதுக்கு முன்னாடி அம்மா வந்து கூட்டின்னு போகிறதுக்கு, அவங்க வீட்டுக்கு கூட்டின்னு போகிறதுக்கு இது பண்ணுறாங்க. தட்டில் வரிசை வச்சு ஒரே தட்டாக வச்சு தலை குளிக்கல, லேட்டாக 4 தள்ளி போய்க்குதுன்னு சொல்லிட்டு, சரி தாலி பிரித்து போட்ட வேண்டாம், நீங்களே இது பண்ணி மாற்றிக்கோங்க கடன்னு, ஃபங்க்ஷன்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்ட்டாங்க. தட்டில் தாலி பிரித்து போட வரிசை வைப்பாங்க பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் இல்லாத ஒரே தட்டை. எனக்கு என்னங்க, கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அம்மா நானே ஒரு பழைய புடவை 4 புடவை வச்சுருந்தாங்க. இவங்க அம்மா வந்து 4 புடவை 4 ஜாக்கெட்டு 4 பாவாடை இவ்வளோ தான் எடுத்து கொடுத்தாங்க. அம்மா எடுத்து கொடுத்து 1/4 சவரம் கம்மல், புரியுதுங்களா, மூக்குத்தி போடலாமா, மூக்குத்தி போட்டாங்களா, 1/4 சவரம் மூக்குத்தி போடல மூக்குத்தி வேணாம், அந்த இது அவுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேனே, அதனால் போடலை. 1/4 சவரம் கம்மலும் 1 கிராம் சேர்ந்த மாதிரி அந்த கவரிங் மாதிரி செயின் 1 கிராம். அது வந்து ஒரு அளவு தான், எப்படி சொல்ல, கேரண்டி செயின். அது ஒன்று போட்டாங்க, அவ்வளோதான். போட்டு பாய் தலைக்காட்டிலே பீரோலாம் கொடுக்கலாங்க, எதுவுமே கொடுக்கலாங்க. இவங்க பரவாயில்ல, 2ஆம் தர பொண்ணு கட்சா போதும் இவங்களும் சொல்லவும். எனக்கும் குடும்பத்தில் கஷ்டம், எங்கள் அம்மாவும் அந்த மாதிரி இருக்கிறாங்க, தாங்க முடியாத கஷ்டத்தில் மட்டும் கம்மன் ஒரு பாய் 2 தலைக்காஞ்சி வாங்கி கொடுத்தாங்க. தான் சாப்பிட்ற தட்டு, வருஷ சாமான்லாம் சீர்சட்டெலாம் ஒன்றும் கொடுக்கலங்க. ஒரு 11-21 சாமான், அன்னை கொத்தி, அது இது குண்டான் தோல் தொப்பும் அவ்வளோ சாமான், 2 தவளை, ஒரு அண்டா, பித்தளை அண்டா இப்போ கூட இருக்குங்க. எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது கொடுத்த அண்டா இருக்குது, சின்ன அண்டா, 2 கிலோ அளவு சைஸு அளவு அண்டா, 3 பித்தளையில் 3, சில்வரில் 4, ஒரு 21 சாமான் மொத்தத்தில். கரண்டி ஸ்பூன் எல்லாம் சரி 21 சாமான், பூஜை சாமானோட சேர்த்து தான் இவ்வளோ தான் கொடுத்தாங்க. கல்யாணம் கட்டி கொடுத்துட்டாங்க. அதோட வந்து 1 மாதம் ஆகிப்போச்சு. அப்படிங்கும்போது இவங்க பல சொல்ல முடியாத கஷ்டங்க, இதெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. லைவில் 1 மாதம் தாங்க ஆச்சு. பார்த்தா நைட்டு கரண்ட்டு அந்த வீட்டில் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, 9 மணி ஆனால் லைட் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. அப்போல்லாம் அதுக்குள்ளே நம்ம வந்து எல்லாம் எடுத்து வச்சுக்கணும். சாப்பாடெல்லாம் தட்டில் எடுத்து வச்சுட்டு மாமியார் மேலே போய் பசங்களுக்கு படுத்துட்டாங்க. எங்கள் மச்சனை வீடு பக்கத்துலேயே இருக்கிறாங்க. பக்கத்தில் நாங்கள் இவருக்கோசரம் உட்காந்துக்கிறோம், ஆளை காணும். சரி, சிம்லி விளக்கு தான், கிருஷ்ணாவில் வத்தி போட்டு சிம்லி விளக்கு எதிர்த்து உட்காந்துக்கிறோம். அப்படியே ஒரு மாதிரியே வராது, வந்து டமால் விழுந்தார். என்னடா அது ஒரு மாதிரியே வரும், என்ன ஆச்சு இருக்கு பார்த்தா ஸ்மெல்லு வருது. ஐயோ, இந்த பழக்கம் கூட இருக்குதா இவருக்கு, என்னன்னு தெரியல. கேட்டு சண்டை போடுறேன், எப்படி மறைச்சிட்டிங்களே, ஏமாத்துறேனே, கல்யாணம் பண்ணினேன்னு இப்படி இருக்கிறது. அவன் கேட்டேன்னு அடிச்சுட்டாருங்க, போட்டு டப்பான்னு அடிச்சுட்டாரு. அடிக்க வீடு ஹவுஸ் ஓனராக ஏறி மேலே வந்துட்டாங்க.
எப்படி இப்போ தான் உன்னை நம்பி கல்யாணம் பண்ணி வந்த பொண்ணை எப்படி அடிக்கிற, ஒரு மாதம் கூட அவளை, ஒரு மாதம் தான் இருக்கும், அதுக்குலாம் அடிச்சிட்டிய போட்டு ஒரு மாதம் ஒழுங்காக அந்த மறு மாதம் ஆரம்பிச்சுட்டு இந்த மாதிரி அமுக்கலை மண்டையே அடிச்சுட்டு கத்தி சண்டை போட்டு அதுக்குள்ளே மச்சனை வீட்டு பக்கத்து வீட்டுக்கு மச்சனை வீட்டுக்கு போய் சொல்லி மச்சனை வீட்டில் பையன் சின்ன குழந்தை இருக்கிறான். அந்த பையனை நான் தாங்க வளர்த்தேன். இன்றைக்கி அவன் கல்யாணம் பண்ணி 2 குழந்தைங்க இருக்குது அவனுக்கு. அந்த பையன் எல்லாம் ஓடி வந்துட்டாங்க மேலே வந்து என்னென்னு. அப்புறம் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போனாங்க. நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டுக்கிறேன், அடிச்சாருன்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டுக்கிறேன். அப்புறம் ஹாஸ்பிட்டல்னு போனால் இல்லைங்க அவங்க நாள் தள்ளி போயிருக்குது, அதனால் கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கோங்க, அதனால் எதனா ஒன்றா உடனே கூட்டின்னு வந்துடுங்க சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. டேப்லெட் போட்டு இன்ஜெக்ஷன் போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அதோட வந்து பேசாமல் இல்லை நான் இந்த வீட்டில் இருக்கிறது கஷ்டம் இருக்க மாட்டேன்னு அடிச்சிட்டாங்க. ஒன்று அழுகுறேன். எங்கள் அம்மா என்ன சொல்லுது, நீ அங்கே வந்து எங்கே இருப்ப, அப்பா வீட விற்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம், புரியுதுங்களா, அப்பா வீட விற்க ஆரம்பிச்சிட்டோம், உனக்கு வர வேண்டிய காசு எல்லாருக்கும் பாகம் 6 பாகத்துக்கு போட்டு கொடுத்துரும். ஒரு பாகம் அவங்களுக்கு, ஒரு பிள்ளை இறந்துட்டான் பற்றியில் எங்கள் அண்ணன், ஆனால் அண்ணனோட பாகம் வந்து அம்மாவுக்கு 6 பசங்களுக்கு 6 பாகம் எழுதி வச்சுருந்தார் அப்பா. அதனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அந்த பாகம் நான் எடுத்துக்குவேன், மீதி 5 பாகம் 5 பேர் கொடுத்துருவேன் அப்படின்ட்டாங்க. என்னத்த சொல்ல, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. வந்தாங்க, ஒரு 1000 ரூபாய் கையில் வச்சு கொடுத்து சமாதானம் பண்ணிட்டு சந்தோஷமாக வந்தால் தான் வீட்டுக்கு வரணும், அடிதடி சண்டைலாம் வரக்கூடாதுன்னு சமாதானம் பண்ணி விட்டுட்டு, நீ எதாக இருந்தாலும் சமாளித்து இங்கே வாழ்ந்து தான் ஆகணும், புரியுதா, வாழ்க்கைன்னு ஆகிப்போச்சு. இனிமேல் கல் முள் மலை கல் எல்லாமே பாதை வந்தால் தாண்டியது தான் வாழ்க்கை நல்லா இருக்கும், நீ சமாளித்து வாழ்ந்து தான் ஆகணும்னு அம்மா சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. கேட்க நாதி இல்லைங்க, இங்கேயும் பேச முடியாது, நான் அங்கேயும் பேச முடியாது, வாய் பேச மாட்டாங்க. உண்மையாக சொல்கிறேன் பிள்ளைங்களா, 2 குழந்தை பெறுற வரைக்கும் நான் வாயே ரொம்ப பேச மாட்டேன். நான் பேசினாலும் இங்கே திட்டினா அங்கே போய் அழுவேன், அங்கே திட்டினா இங்கே வந்து அழுவேன், பேச மாட்டேன். போக்கடை எதுவுமே இல்லைங்களா. வளர்ந்தும் கஷ்டப்பட்டேன், பெரிய பிள்ளை ஆகி கஷ்டப்பட்டேன், ஹாஸ்டல்லையும் கஷ்டப்பட்டேன், அப்புறம் அப்பா செத்து கஷ்டப்பட்டேன், ஃப்ரெண்டுங்க வீட்டுங்களை சாப்பிட்டு அப்படி கஷ்டப்பட்டு வந்தேன். சரி லைஃப்னு ஒன்று அமைஞ்சா நல்லா இருக்கும், நல்லா ஆசையாக அன்பாக பேசுகிறவர் தானே, நல்லா அழகாக இருக்கிறாரு, நல்லா பேசுகிறாருன்ட்டு நல்லா சுட்ட முடி நல்லா இருப்பார், ஆள் பார்த்தா நல்லா இருப்பார், கட்டிக்கினவங்க கல்யாணம் பண்ணிக்கணும். கடைசியாக வாழ்க்கைப்பா வந்த 3 மாதம் கூட ஆகலையே நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. அந்த பெரிய மன உளைச்சலுங்க எனக்கு. அது ஒன்று உளைச்சலா, மூத்தார் வீடும் இங்கே தான் சாப்பிடுவாங்க, மச்சனை வீடும் இங்கே தான் சாப்பிடுவாங்க. இவங்களுக்கு 3 பிள்ளைங்க குழந்தைங்க, ஃபஸ்ட்டு பொருளுக்கு இவங்க மொத்தம் 15-20 பேரும் சாப்பாடுங்க. ஐயோயோ வேலை நிமிரம் பொழுதுனிக்கும் வேலைங்க, பொழுதுனிக்கும் வேலை ஓயவே ஓயாது. அப்போ இந்த சமயம் பார்த்து மாசமாக இருக்கும்போது என்னாவது வாமிட்டு, எனக்கு வாமிட்டு வந்து தலை சுத்தல், ஒன்றுமே முடியல. எழுந்துக்கிறேன், அடுப்பு இந்த வெங்காயம் வதக்கினா நாத்தான் ஆகாது, காய் இந்த நாத்தான் ஆகாது, கூட வாந்தி எடுப்பேன். அப்போ என்ன பண்ணுறது, அப்படியே தான் வந்து கஷ்டப்பட்டு தான் அந்த அந்த ஒரு குழந்தைய பெறது சும்மா கிடையாதுங்க, அவ்வளோ கஷ்டத்தில். இதுக்குள்ளே இதுக்கு எதுக்கு குழந்தை, இதுக்குள்ளே சீக்கிரம் புள்ள நின்று போச்சு, அப்படி இப்படி எங்கள் மாமியாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கல்யாணம் பண்ணாங்க, ஒரு 3 மாதத்துக்குள்ளே குழந்தை நின்று போச்சு, அதுக்குள்ளே அவ்வளோ பேச்சு பேசுனாங்க. இதுக்கு மேலே என்ன நான் இடையூறு பட்டேன்றதை அம்மா வந்து நாளைக்கு சொல்கிறேன் செல்லுங்களா. நான் இதுக்கு மேலே சொல்லும்போது லைஃப் ஸ்டைல் சொல்லும்போது நம்ம அழுதுனா உங்களுக்கு மனசு கஷ்டப்படும். அதை நம்ம சிம்பிளாக முடிச்சுக்கிறேன். கொஞ்சம் கூடியமான சீக்கிரம் இன்னும் கொஞ்சம் குறுகிய நேரத்தில் நான் இந்த ஃபுல் ஸ்டோரியும் சொல்லி முடிச்சிடுறேன். ஓகே செல்லுங்களா, பாய். மீண்டும் ஒரு நல்ல வாய்ஸ் மெசேஜ் வீடியோ நாளைக்கு சந்திக்கலாம். பாய் செல்லுங்களா.